மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையில மின் நுகர்வு அதிகரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்கனவே அதற்கு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தற்போது நிலுவையில் இருக்கிறது. மேலும் தொகுதி முழுவதும் 150 மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அந்த ப்ரொபோசல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு, ஏனென்றால் அது மின் நுகர்வு ஒவ்வொரு வளர்ந்து வருகிற பகுதியாக இருக்கிறதுனாலே அந்த பகுதிகளுக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும், அதிகாரிகள் நேரிலே அவர்களிடத்திலே முறையிட்டாலும், மாவட்ட ஆட்சியிடத்திலே கொடுத்தாலும், அந்த பகுதியிலே அதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 3 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 11,509 ஓவர்லோட் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் கணக்கெடுக்கப்பட்டு, அதேபோல லோ வோல்டேஜ் 8,105 கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக 51,532 மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த 3.5 ஆண்டுகளில் 71,145 மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மாண்புமிகு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியிலும் பல்வேறு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் வரக்கூடிய இந்த ஆண்டில் முன்னுரிமை கொடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழியனூர் தொகுதியில் 14வது மண்டலம், 15வது மண்டலம், 7 ஊராட்சிகள் மற்றும் 20 மாநகராட்சி வார்டுகள் உட்பட்ட பகுதிகளில் புதைவிட கம்பிகளாக பல பகுதிகள் மாற்றப்பட்டதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் முதலில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மீதும் இருக்கின்ற மேலே செல்கின்ற மின் உயர்களை எல்லாம் புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் சோழிநல்லூர் தொகுதி நம்முடைய மதுரை வாயில் தொகுதியெல்லாம் விரிவாக்கப்பட்ட பகுதிகள். ஆகவே அந்த பகுதிகளில் மழை நேரங்களில் மிகவும் பாதிப்பாக இருக்கிறது. ஆகவே புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல துணை மின் நிலையம் உள்ளகரம் பொய்துவாக்கும் பகுதிகளில் துணை மின் நிலையம் ஒன்று அவசியமாக அந்த பகுதியில் நிலவெடுப்பு அதற்கான துறை சார்ந்த அலுவலர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணியையும் விரைந்து முடித்து புதிய துணை மின் நிலையமும் மேலே செல்கின்ற மின் உயர்களை புதைவிட கம்பிகளாக மாற்றித்தரப்படுமா என்று உங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளும் மேலே செல்லக்கூடிய கம்பிகளை பொதுவிடங்களாக மாற்றிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு பெரும்பான்மையான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. 7 கோட்டங்களில் மட்டும் அதற்கான பணிகள் இப்ப டெண்டர் கோரக்கூடிய நிலையில இருக்கின்றன. எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த பகுதியும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அவருடைய தொகுதி முழுவதும் இதில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விரைவாக டெண்டர் முடிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அவர் துணை மின் நிலையம் கேட்ட இடங்கள் இந்த ஆண்டு துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து தேவை ஏற்படின் நிச்சயமாக இந்த ஆண்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்.எஸ். பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்போரூர் தொகுதி கோவளத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு வெகு மாதங்கள் ஆகிறது. இன்னமும் அது நிறுவப்படாமல் இருக்கிறது. அதை உடனடியாக நிறுவுவதற்கு அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மொத்தமாக 393 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பல துணை மின் நிலையங்கள் முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த துணை மின் நிலையங்கள் விரைவாக அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மேல்நிலை கம்பிகளை அகற்றி புதைவடங்களாக மாற்றி அமைக்க வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து விரைவில் பணிகள் நடைபெறுமா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதைப் போல சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 7 கோட்டங்கள் மட்டுமே நிலுவையில் இருக்கின்றன. அந்த 7 கோட்டங்களும் முழுமையாக இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அம்பத்தூர் தொகுதியிலும் அந்த பகுதிகள் முழுமையாக அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு முன்னுரிமை அடிப்படையில் நிச்சயமாக அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தோளம்பாளையம் ஊராட்சி பூளப்பதி, நெல்லித்துறை ஊராட்சி கடம்பன்கோம்பை ஆகிய ஊராட்சிகளிலே அழிவினுடைய விளிம்பிலே உள்ள இருளார் மலைவாழ் மக்களுக்கு மின்வசதி வேண்டி மறுசீரமைக்கப்பட்ட மின் திட்டத்தின் மூலமாக வனத்துறையினுடைய அனுமதி பெற்று நிதி வேண்டி அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மேற்கண்ட 2 ஊராட்சிகளில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு மின்சாரம் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய அந்த பகுதிகளில் வனத்துறையினுடைய அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவாக அதற்கான அனுமதிகள் பெறப்பட்டு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பரமானந்தம். தலைவர் அவர்களே, எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் புல்லாபுரம், சாஸ்திரி நகர் மற்றும் வார்டின் 77 இருக்கக்கூடிய போகிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் போதிய புதைவிட மின்கம்பம் கேபிள் இல்லாத காரணத்தினால் பில்லர்ல இருந்து ஒயர ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னை மாநகரத்தில் இது போன்ற பில்லர்ல இருந்து ஒயர் டைரக்டா போறது ஆபத்தாக விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. எனவே நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய புல்லாபுரம், சாஸ்திரி நகர் மற்றும் போகிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பில்லரில் இருந்து வீடுகளுக்கு போகிற ஒயர்களுக்கு பதிலாக கேபிள் பதிய வைத்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரிடத்தில் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று மாலையே மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பகுதிகளுக்கு துறையினுடைய அலுவலர்களை அனுப்பி அந்த பணிகள் மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பருவமழை காலங்களில் இந்த மினி பில்லர் கொஞ்சம் லோ லைன் ஏரியால இருக்கு, அதை கொஞ்சம் ஹை ரைஸ் பண்ணி தரணும். அதே மாதிரி இந்த புதுவிட கம்பிகள் வார்டு 137, 38 ஒட்டு வீடுகள் ரொம்ப குறுகிய ரொம்ப தாழ்வா இருக்குது. அந்த மின் மேல போற ஒயர்ஸ் அதை தயவு செய்து விரைவில் பண்ணி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மழைநீர் தேங்காமல் அப்படி மழைநீர் தேங்கினாலும் கூட மின் விநியோகத்தில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாத வகையில் ஏற்கனவே இருக்கப்பட்ட பில்லர் பாக்ஸ்கள் தரம் 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் இந்த ஆண்டு முழுமையாக எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இந்த ஆண்டு முடிக்கப்படும் என்பதையும், அதேபோல மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற இன்னொரு கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆர்.டி. சேகர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு துணை அமைச்சர் வணங்கி, பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பூர் தொகுதியில் மண்டலம் 4 கண்ணதாஸ் நகரில் 110 kV துணை மின் நிலையம் அமைக்கும் பணியை விரைந்து நிறைவேற்ற அரசு ஆவணம் செய்யுமாறு தங்கள் வாயில அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக் கொள்ளப்பட்ட துணை மின் நிலையங்கள் இப்பொழுது அந்த பணிகள் டெண்டர் கோரக்கூடிய நிலையில் இருக்கின்றன. விரைவாக அந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 137. மாண்புமிகு உறுப்பினர் எஸ். சுதர்சனம், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாதவரம் தொகுதி மண்டலம் 3 வார்டு எண் 26 அசிசி நகரில் உள்ள மின் கம்பிகளை பூமிக்கடியில் புதைவடங்களாக மாற்றி அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஒப்பந்தம் கோருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாதவரம் தொகுதி மண்டலம் 3 உள்ள அனைத்து மாநகராட்சி வார்டுகளுக்கும் மேல்நிலை மின்கம்பிகளை புதைவடங்களாக மாற்றுவதற்கான ஒப்பந்தம் கோருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற அமைச்சரின் பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தொகுதி மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று மாதவரம் தொகுதிக்குட்பட்ட மண்டலம் 2 உள்ள மாநகராட்சி வார்டுகள் 15, 16, 17, 19 வார்டுகளில் உள்ள மேல்நிலை மின்கம்பிகளையும் புதைவடங்களாக மாற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், மழைக்காலங்களில் வார்டுகள் 15, 16, 17, 19 வார்டுகளில் பூண்டியேரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றின் வழியாக வந்து
அந்த ஏரியாவிலே வெள்ளம் ஏற்படுவதாலும் புயலேரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரும் சேர்ந்து சுமார் 8 அடி உயரத்திற்கு நீர் தேங்கி நிற்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் அந்த இடங்களை எல்லாம் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே அந்த வார்டுகளுக்கும் புதைவடங்களாக மேல்நிலை அந்த மின் ஒயர்களை மாற்றி புதைவடங்களாக மாற்றித்தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு உங்கள் மூலமாக அதை மாற்றித்தரப்படுமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையில் பெரம்பூர், ஆவடி, அடையாறு, ஐடி காரிடார் மற்றும் தாம்பரம் ஆகிய 5 கோட்டங்களில் உள்ள பகுதிகளில் மேல்நிலை மின் கம்பிகளை பூமிக்கடியில் புதைவடங்களாக மாற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மீதமுள்ள 7 கோட்டங்களில் அந்த புதைவடங்களாக மாற்றுவதற்கான ஒப்பந்தம் கோரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாதவரம் தொகுதிக்குட்பட்ட சோழவரம் ஒன்றியத்தில் உள்ள பாடியநல்லூர் ஊராட்சியில 50 சென்ட் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதிலே 110 kV துணை மின் நிலையம் அமைக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் பரிமாற்றம் செய்ய கோரியது. அதன் அடிப்படையில் மேற்கூறிய 50 சென்ட் நிலத்தில் நிலம் மேற்கால் நிலம் என்பதால் அதற்கு சமமான நிலத்தை பொன்னேரி வட்டம் கோளூர் கிராமத்தில் தேர்வு செய்து அதற்கான நில மதிப்பீடு செய்து நிலங்களுக்கு புல தணிக்கை செய்து 2021ஆம் ஆண்டு நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இன்னும் நிலமாற்றம் செய்யப்படவில்லை. அப்பகுதி மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். அதே போன்று மாதவரம் தோல் தொழிற்பேட்டையில் 33/11 kV துணை மின் நிலையத்தில் உள்ள 2 8 MVA மின்மாற்றிகளில் ஒன்று 16 MVA மின்மாற்றியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மற்றொரு மின்மாற்றியும் 8 MVA இலிருந்து 16 MVA திறன் உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மணலி புதுநகர் பகுதிக்கு கூடுதல் 33/11 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கு சேலை வாயிலில் உள்ள மெட்ரோபாட்டர் SSB வளாகத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்விடத்தில் ஒரு 33/11 kV துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று அறிய விரும்புகிறேன். அதே போன்று புழல் சூரப்பட்டு பகுதியில் புதிய 23/11 kV துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று இவைகள் எல்லாம் அதிமுக்கியமானவை. நிச்சயமாக மின்சாரம் சீராக கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். இவைகளையும் அமைத்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் 4 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் 3 துணை மின் நிலையங்களுக்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒப்படைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய ஒரு துணை மின் நிலையங்களுக்கு இடங்கள் விரைவாக பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பல்வேறு கோரிக்கைகள் துறையின் சார்பாக அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.